கடவுளுடைய உறவு வேண்டாம் சொல்லும் இயக்கம் தான் அருங்குறை இயக்கம். அதனால் அது திருச்சபைக்குள்ளே இருக்கக்கூடிய நெருப்பு இயக்கம். திருச்சபைக்குள் ஒரிஜினலாக இருப்பவர்கள் யார்? நீர் இயக்கம். நீர் திருச்சபையிலிருந்து உள்ளே நெருப்பு இயக்கம் என்று ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த நெருப்பு இயக்கத்தில் சேர்வோரெல்லாம் தூயாய் நெருப்புனாலும் வச்சுங்க, நாக்கொடியில் இறங்குற அந்த நெருப்பு, நீர் வடியில் இறங்கின நீர் நாள் திருமுழுக்கு, நெருப்பு நாள் திருமுழுக்கு அப்படின்னு வச்சுங்க. நீர் வடிவில் நாம் ஏற்கனவே நீர் ஊற்றி, என்ன நீர்? திருமுழுக்கு என்ற நீர் ஊற்றி அங்கே தூயாய் இறக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நம்மை கொண்டு போய் நெருப்பு என்ற அந்த பரவச நிலை கொண்டு போயிட்டு, இவன் என்னைக்கு நான் அந்நிய பாஷையை பேசுகிறேனோ அந்த நாள் முதல் என்ன நடக்கிறது என்றால், நான் உறவு வேண்டாம் என்று சொன்னவனாக மாறிவிடுகிறேன். அதை நாம் புரிஞ்சுக்கணும். அது ஆன்மீக மோசடி. அது இந்த அளவு டீட்டெயிலா நம்ம திருத்தந்தை சொல்லவில்லை என்றாலும், அவர் ஒரு சின்ன காரணத்துக்கு ஆன்மீக மோசடிங்கிறார். எந்த காரணம்? பொருள் தெரியாத ஜபங்கள் சொன்னார், அங்கே ஆன்மீக மோசடி நடந்து விடுகிறது. அதான் சொல்ல வர்றார். அப்ப அதுல இருக்கப்ப இப்ப இவ்வளவு தூரம் கொண்டு போயிட்டு என்னை நற்கரணையை மறுதளிக்க வைத்து கொண்டு போய் ஒரு இயக்கம் என்னை சேர்க்கிறது என்றால் அது எவ்வளவு பெரிய ஆன்மீக மோசடி, அது நமக்கே புரியாத நிலை. அதான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பார் அல்லவா, முடிஞ்சா அப்போ வாசிக்க முடியான்னு பாக்குறேன். என்னன்னா, அவர்களுக்கே தெரியாத ஒரு முறையில் அவர்கள் இந்த ஆபத்திற்கு உள்ளாகிறார்கள் என்று சொல்வார் அல்லவா. அதான் முதல்ல சொன்ன கருத்து என்னன்னா, pulling them away from God without them even knowing அப்படின்னு ஆங்கிலத்தில் சொன்னோம் அல்லவா. அது தமிழில் எங்க இருக்குன்னு தெரியல, அதனால ஆங்கிலத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். விதவுட் them even knowing அப்படின்னா, இந்த ஆபத்து இருக்கிறது என்பதை அவர்களிடம் காட்டாமலேயே அவர்களை ஆபத்துக்கு உட்படுத்திக்கிறதா திருத்தந்தை சொல்றாரு. நம்ம சொன்னோம், அப்ப யாரும் கேட்கல. அட்லீஸ்ட் இப்ப திருத்தந்தை சொல்வதன் மூலமாகவாது மனம் மாற பாருங்கள் அருங்குறை இயக்கத்தினர்கள். திருப்பி திருப்பி பிடிச்ச மாதிரி 3 கால் நிக்காங்க. அருங்குறை இயக்கத்துல மீட்பு இல்லை, தயவு செய்து மாறுங்கள். அருங்குறை இயக்கத்தை கைவிடுங்கள். அது ஒரு ஆன்மீக மோசடி, நமக்கு தெரியாமலேயே நடக்கக்கூடிய ஆன்மீக மோசடி. தெரிஞ்சு போல தெரியாம தான் போறாங்க எல்லாரும். அது உண்மை தெரிந்தால் எவனும் போக மாட்டான். எப்படி மீட்புங்கிற உண்மை தெரியாதனால். ஏன் தமிழகத்துல கேட்டகிசமே இல்லை. என்னைக்கு சின்ன குறிப்பிடத்தை நிறுத்தினார்களோ, என்றைக்கு திருமறைச்சோடி வந்ததோ, அன்று முதல் இன்று வரை கேட்டகிசம் இல்லை. அப்படின்னா ஒரு தலைமுறையாக கேட்டகிசம் இல்லை. இந்த கேட்டகிசம் என்ற மறைக்கல்வி இல்லாததால் தான், மறைக்கல்வின்னு என்னன்னா, இப்போ ஒரு புக்கை இருக்கு மறைக்கல்வின்னு, அது இந்த உண்மையெல்லாம் போதிக்கப்படவே இல்லை. நாம தத்தெடுக்கிறதுக்காக படைக்கப்பட்டு இருக்கிறோம். அதில் சொல்லல எதற்காக படைக்கப்பட்டோம். கடவுளை ஆராய்க்க, அது பண்ண இது பண்ணு எதையோ எழுதி வச்சிருக்கிறாங்க. நாம் கடவுளின் குடும்பத்தில் சேர்றதுக்காக படைக்கப்பட்டிருக்கோம்னு CCC 1 அழகாக சொல்லுகிறது. அது ஏன் நம்முடைய தமிழ் கேட்டகிசத்துல இல்ல? ஏன்னா அவங்களுக்கே புரியல எப்படி மீட்கப்படுகிறோம் என்று. இப்ப அவங்க எதுவுமே சொல்லி கொடுக்காதனால எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, அருங்குறை இயக்கத்தை போய் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க, நெருப்புன்னு தெரியாம. முறையான கேட்டகிசம் இருந்தாதான் அது நெருப்பு அங்கே போகக்கூடாது என்ற அந்த உண்மையான நம்பிக்கை நம்மிடம் இருக்கும். அதனால அவர் என்ன சொல்றார் இறுதியாக, இந்த வகையில் வழிபாட்டில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் முக்கியத்துவம் உள்ளது. நாம் செய்யக்கூடிய வழிபாட்டு தான் அந்த பாடலும். இந்த பாடலில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைக்கும் முக்கியத்துவம் உள்ளது. அப்படின்னா என்ன? ஒவ்வொரு வார்த்தையிலும் ஏதாவது தவறான வார்த்தை இருந்துவிட்டால் நம்மை ஒரு ஆன்மீக மோசடிக்கு அழைத்து செல்கிறது. அப்ப நம்ம போறோம்னா நம்மையே திறந்து விடுகிறோம். நம்மையே கொண்டு போய் வெற்றி பூச்சின்னு சொல்லுவோம் அல்லவா. அது போன்றுதான் நம்முடைய நிலைமை. அருங்குறை இயக்கம் என்ற நெருப்பில் வெற்றி பூச்சி போல இருக்கும் நாம் தேடி சென்று நம்மை அழித்துக் கொள்கிறோம், எரித்துக் கொள்கிறோம். நம்முடைய நம்பிக்கை எரிந்து விடுகிறது. இதுதான் திருத்தந்தையர்கள் சொல்லியிருக்கிறார். அடுத்து நாளை முதல் நாம் 3வது வகையை பார்ப்போம்.